நீங்க இன்டர்நேஷனல் மீடியால பல யூஎஃப்ஓ சைட்ஸை பார்த்துருப்பீங்க. அதாவது மனிதனுக்கு அடையாளம் தெரியாத ஒரு பொருள் வான்ல ரொம்ப வேகத்தில் பறக்கும். இதை நம்ம ஏலியன்ஸ் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோட பார்ப்போம். இது நம்மளுடைய இந்தியாவில் ரொம்ப ரேர் தான். பட் யூஎஸ் மாதிரியான கண்ட்ரீஸ்ல எக்கச்சக்கமான யூஎஃப்ஓ சைட்ஸ் இருக்கு. ஆனா அது எல்லாமே ஒரு வதந்தியா மட்டும்தான் இருந்திருக்கு. பட் யூஎஸோட பென்டகன் தானா ஒரு ஃபைல்ஸை கொடுத்து அப்போலோ மிஷன் நடந்த அந்த ஒரு காலகட்டத்தில் வானத்துல பல வெளிச்சங்கள் தோன்றி இருக்கு. அது என்னங்கிற உண்மையை வெளிப்படுத்துற மாதிரியான பல தகவல்களை வெளிப்படுத்திருக்கு. இப்போ நம்ம பார்க்க போறது யூஎஃப்ஓ ஸ்டோரி. இது மனிதனுடைய பெர்ஸ்பெக்ஷன்ல எல்லையை தாண்டி ஒரு இருளில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன். ஸ்பேஸ்ல மனித கண் எந்த அளவுக்கு ரொம்ப எளிதா ஏமாறுது, கவர்மெண்ட்ல ஏன் பல ஆண்டுகள் ரொம்ப அமைதியா இருந்திருக்கிறாங்க, அந்த அப்போலோ ஆஸ்ட்ரோநாட்ஸ் பார்த்த வெளிச்சம் உண்மையிலேயே என்ன. இந்த வீடியோ மூலியமா நீங்க பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறீங்க. நான் உங்க லோகபால கார்த்திகேயன். இது சினித் ஆஃப் சயின்ஸ். இந்த யூனிவர்ஸ் ஒரு சைலண்ட் அனிமேடி. அங்க காத்து இல்ல, எந்த விதமான சப்தங்களும் பரிமாறக்கொள்ள வாய்ப்புகள் இல்லை. ஆனா அந்த அமைதிக்குள்ள மனிதனுடைய மனம் தானா சில கதைகளை உருவாக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு வெளிச்சம் தெரிஞ்சதுன்னா அது ஒரு சிக்னல் மாதிரி தோணும். ஒரு ஷேடோ நகர்ந்துச்சுன்னா யாரோ நம்மள பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் உண்டாகும். இதுதான் மனிதனுடைய எவாலுவேஷன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய சர்வைவல் மெக்கானிசம், பேட்டர்ன் ரெகக்னிஷன். ஆனா அதே திறன் சில நேரங்கள்ல நம்மள தவறான முடிவுகளுக்கு கொண்டு போகும். 1947 ராஸ்வெல் இன்சிடென்ட் நடந்த அதே நாள்ல மனிதன் வானத்தை சந்தேகத்தோட பார்க்க ஆரம்பிச்சான். அந்த நாள்ல இருந்து நம்ம மட்டும்தான் இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மனித நாகரிகத்துடைய கலெக்டிவ் அப்சர்வேஷனா மாறிடுச்சு. அமெரிக்காவில் யூஎஃப்ஓ சைட்டிங்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாயிடுச்சு. கோல்டு வார் ஆரம்பிச்சு கிளாசிஃபைட் மிலிட்டரி ப்ராஜெக்ட்ஸ் நடந்திருக்கு. புதிய ஏர்கிராஃப்ட் டெக்னாலஜிஸ் அங்க உருவாக ஆரம்பிச்சிருக்கு. மக்கள் வானத்துல பார்த்த பல விஷயங்கள் அதை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு இருந்திருக்கு. அதுக்குள்ள கான்ஸ்பிரசி தியரிஸ் வளர ஆரம்பிச்சிருக்கு. ஏரியா 51 அப்படிங்கிறது ஒரு சீக்ரெட் ஹேங்கர். ரிவர்ஸ் இன்ஜினியர் அந்த ஏலியன்ஸுடைய கிராஃப்டை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கதை போச்சு. ஹாலிவுட் இந்த பயத்தை ஃபியூலா யூஸ் பண்ணுச்சு. ஆனா உண்மையான மிஸ்ட்ரி சினிமாவை விட இன்னும் விசித்திரமானது. காரணம், பென்டகன் ரிலீஸ் பண்ண ஃபைல்ஸ்ல இருக்கக்கூடிய பல இன்சிடென்ட்ஸ் இது தானா உருவாக்கப்பட்ட ஸ்டோரிஸ் கிடையாது. அது அபிஷியலா மிலிட்டரி ரெக்கார்ட்ஸ்ல இருந்தது. அதுல சில வீடியோஸ் ரொம்ப ஜெனூனா இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணாம இருக்கு. சில ரேடார் டிடெக்ஷன் சயின்டிஸ்ட்க்கு கூட ஒரு முழுமையான ஒரு புரிதலை கொடுக்கல. ஆனா அதே நேரத்துல அந்த ஃபைல்ஸ் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் சிவிலைசேஷனுக்கு ப்ரூஃப்னு சொல்லவும் இல்லை. இதுதான் இந்த ஸ்டோரியுடைய மைய பகுதி. இது நம்ம கோர் பாராடாக்ஸ்னு சொல்லுவோம். ஒரு புறம் ரொம்ப ஜெனியூனான மிஸ், இன்னொரு புறம் மனிதனுடைய இமேஜினேஷன். இந்த ரெண்டு விஷயங்களும் சேரும்போது ரியாலிட்டி அங்க மறையுது. 1969 அப்போலோ 11 மிஷன் மனித வரலாறுடைய மிகப்பெரிய டெக்னாலஜிக்கல் லீப். நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவுல மேல நடக்கிற போது பூமியில கோடிக்கணக்கான மக்கள் டெலிவிஷன்ல அதை லைவா பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா உலகம் அந்த ஹிஸ்டாரிக் மூமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற போது ஸ்பேஸ் கிராஃப்டோட இருக்க பல மனிதர்கள் அவங்களுக்கு புரியாத சில விஷுவலா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதை ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பஸ் ஆல்ட்ரைன் லேட்டரா ஒரு இன்டர்வியூல ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை வெளிப்படுத்தினார். நான் ஒரு ஸ்ட்ராங்கான லைட்டை பத்தி பேச போறேன். பல கான்ஸ்பிரசி தியரிஸோட இது ஏலியன் எஸ்காட் அப்படின்ற ஒரு கிளைமும் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா ஆக்சுவல் டிரான்ஸ்கிரிப்ட்ல நடக்கிற கதையே வேற. ஆஸ்ட்ரோநாட்ஸ் டீப் ஸ்பேஸ்ல அவங்களுக்கு புரியாத பல விஷயங்கள் அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய பல என்விரான்மெண்ட் உருவாக்குது. அங்க அட்மாஸ்பியர் இல்ல, ஃபெமிலியரான ஸ்கேலும் இல்ல, ஹாரிசான் சுத்தமா இல்ல. ஒரு சின்ன ரிஃப்ளெக்டிவ் பார்ட்டிகல்ஸ் கூட நமக்கு ஒரு வினோதமான மூவ் ஆகக்கூடிய ஸ்பேஸ் கிராஃப்ட் மாதிரி தோணும். இதை புரிஞ்சுக்க முதல்ல ஸ்பேஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பூமியில நம்மளுடைய கண்கள் வளிமண்டலத்தை வச்சு டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணும். லைட்டுடைய ஸ்கேட்டரிங், அதாவது ஒளிச்சிரல், ஷேடோ, காத்துடைய டென்சிட்டி, இது எல்லாமே பிரெயினுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை கொடுக்கும். ஆனா ஸ்பேஸ்ல அந்த ரெஃபரன்ஸ் எல்லாமே மறைஞ்சிருக்கு. அந்த குட்டி ஐஸ் கிறிஸ்டல் ஸ்பேஸ் கிராஃப்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மிதந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது பல மைல் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை அது உருவாக்கும். அப்போலோ ஆஸ்ட்ரோநாட் இந்த மாதிரியான ஒரு விஷுவல் கன்ஃபியூஷனை கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. சில நேரங்கள்ல ரொம்ப அவங்க கண்ணை மூடின அந்த ஃபிளாஷஸை பார்த்தாங்க. சில விஷயங்கள் முதல் சில மிஷன்ல ஆஸ்ட்ரோநாட்ஸ் இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியவே இல்லை. அவங்க ரிப்போர்ட் நாசாவோட விஞ்ஞானிகளை கூட இன்னும் டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. ஆனா காலப்போக்கில் ரிசர்ச் இன்னும் ஷாக்கிங்கான ஆன்சரை ரிவீல் பண்ணிருக்கு. டீப் ஸ்பேஸ் காஸ்மிக் ரேஸ் மனிதனுடைய ரெட்டினாவை டைரக்டா ஸ்ட்ரைக் பண்ணும்போது பிரெயின் ஆர்டிஃபிஷியல் ஃபிளாஷஸை ஜென்ரேட் பண்ணுது. அதாவது விஞ்ஞானிகள் லிட்டரலி அதை ரேடியேஷனா பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இதுதான் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனுடைய ரொம்ப வினோதமான உண்மை. ஸ்பேஸ் வெறும் எம்டி வேக்யூம் கிடையாது, அது இன்விசிபிள் ரேடியேஷன்.
அதிகமாக இருக்கு. ஆனால் பப்ளிக் இமேஜினேஷன், இந்த சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் அதை விட ரொம்ப மிஸ்ட்ரியான பல விஷயங்களை இவங்க தொடர்ந்து நம்பிட்டு இருந்திருக்காங்க. அதனால ஒவ்வொரு வெளிப்படுத்தப்படாத வெளிச்சம் ஒவ்வொரு மங்கலான ஆப்ஜெக்டை நமக்கு கொடுத்துருக்கு. எல்லா ஸ்ட்ரேஞ்ச் டிரான்ஸ்மிஷனும் ஏலியன் பற்றின ஒரு கதையை அது மாற்ற ஆரம்பிச்சு. 1970 இருந்து யூஎஸ் மிலிட்ரி ஆயிரக்கணக்கான அவங்களுக்கு புரியாத பல விஷயங்களை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதில் பல காலப்போக்கில் என்னங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிடைக்க ஆரம்பிச்சது. அது வெதர் பலூனாக இருக்கும், அது ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்ச ஏர்கிராஃப்டாக இருக்கும், அல்லது அட்மாஸ்பியரிக் டிஸ்ட்ராக்ஷனாக கூட இருக்கலாம், அல்லது சென்சருடைய மால் ஃபங்க்ஷன் கூட அது வேற மாதிரி காட்டலாம். ஆனால் சில கேசஸ் இன்னும் சால்வ் ஆகாமல் இருந்திருக்கு. அதுதான் பென்டகனுக்கு ஆக்சுவலாக ஒரு முக்கியமான ஒரு காரணத்தை கொடுத்துருக்கு. நமக்கு தெரியாத பல ஆப்ஜெக்ட் மிலிட்ரியோடைய ஏர் ஸ்பேஸில் ரொம்ப ஃப்ரீயாக மூவ் ஆகுது. அந்த புரியாத கிராஃப்ட் ரேடாரில் தெரிகிற போது அது எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் வெஹிக்கிள் இல்லை அப்படிங்கிறதும் அது வேறு ஒரு பொருள் அப்படின்றதுக்கான பல விஷயங்களும் உங்களுக்கு இமீடியட்டாக தெரிய வந்துருக்கு. மாடர்ன் வார்ஃபேரில் அன்சர்டனிட்டி ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதனால தான் பென்டகன் யூஏபி அப்படின்ற ஒரு டெர்மினாலஜியை யூஸ் பண்ணோம். யூஎஃப்ஓ அப்படின்ற வார்த்தையை பப்ளிக்குடைய இமேஜினேஷனை இன்னும் கொஞ்சம் ட்ரிவர் பண்ணோம். ஆனால் யூஏபி அப்படின்றது இது சயின்டிஃபிக் நேச்சுரல் டேம். இதை நம்ம அன்ஐடென்டிஃபைடு அனானமஸ் ஃபெனமெனான்னு சொல்லுவோம். அதுக்கான அர்த்தம் சிம்பிள் தான், நம்ம இன்னும் ஐடென்டிஃபை பண்ணாத ஃபெனமெனான் இதுதான்றது. ஆனால் இன்டர்நெட் இந்த விஷயத்தை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சது. ஒரு கண்ணுக்கு தெரியாத அல்லது மங்கலான இன்ஃப்ராரெட் வீடியோ ரிலீஸ் பண்ணாலே உலகம் முழுக்க அது ஏலியன் இருக்கிறது கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் வெடிக்க ஆரம்பிக்குது. 2017 வெறும் கண்ணால பார்க்குற அளவுக்கு ஒரு வினோதமான பொருள் பற்றின வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு. இது நேவி மூலியமாக ரிலீஸ் ஆக்கப்பட்டிருக்கு. அதுக்கு இது சரியான பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள். பைலட்ஸ் ரொம்ப வேகமாக மூவ் ஆகக்கூடிய அடையாளம் தெரியாத ஒரு ஆப்ஜெக்டை ட்ராக் பண்ணாங்க. அந்த ஃபுட்டேஜ் ரொம்ப ரொம்ப வைரல் ஆச்சு. அந்த வீடியோஸ் ஜென்யூன் அப்படின்றது பென்டகன் கன்ஃபார்ம் பண்ணுது. அதுக்கு பின்னாடி உலகம் முழுக்க யூஎஃப்ஓ அப்படிங்கிறத பற்றின டிஸ்கஷன் மறுபடியும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சுது. ஆனால் அந்த கன்ஃபர்மேஷனுடைய ஆக்சுவல் மீனிங் பல பேர் சரியா புரிஞ்சுக்க முடியாம ஆனாங்க. பென்டகன் சிம்பிளா வீடியோவுடைய பல ஃபுட்டேஜை சொல்லி அதில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் அப்படிங்கிறத சொல்லல. இந்த டிஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம் ஹியூமனுடைய சைக்காலஜி நம்ம நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த மிஸ்ட்ரியை பார்த்த உடனே பிரெயின் எக்ஸ்பிளனேஷனை தேட ஆரம்பிக்கும். இதைய சைக்காலஜிஸ்ட் ஏஜென்சி டிடெக்ஷன் பயாஸ்ன்னு சொல்லுவாங்க. இருட்டில் ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா அது காத்துன்றதை நம்ம அசியூம் பண்றதுக்கு பதிலாக யாரோ இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் நம்மளுடைய மைண்டில் வரும். இது எவல்யூஷனுக்கு ரொம்ப ரொம்ப சேஃபரான ஒரு டூல். இந்த ஆன்ஷியன் சர்வைவல் இன்சிடென்ட் தான் இப்போ யூஎஃப்ஓ கல்ச்சருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக இருக்கு. மேலும் இது ஃபியூலாகவும் இருக்கு. ஆனால் இதுலேயே இன்னொரு ஒரு லேயர், அது கவர்மெண்ட் சீக்ரெசி. கோல்டு வார் காலத்தில் யூஎஸ் மிலிட்ரி பல எக்ஸ்பெரிமெண்ட்டை ஏர்கிராஃப்டை டெவலப் பண்ணுறதுக்காக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் அதை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தபோது நேச்சுரலாக யூஎஃப்ஓ அப்படின்றது கண்ணுக்கு தென்பட்டு இருக்கு அப்படின்றத அவங்க நம்ப ஆரம்பிச்சாங்க. அந்த ரிப்போர்ட்ஸை கவர்மெண்ட் தொடர்ந்து இது இல்லை அப்படிங்கிற நிராகரிப்பை முன் வச்சாங்க. அல்லது இது ஒட்டுமொத்தமாக அவங்க கண்டுக்கிறவே இல்லை. இதனால் மக்கள் டிஸ்டர்ட் ரொம்ப அதிகமாகிடுது. அவங்க ஏதோ மறைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவங்களுடைய மைண்டில் வர ஆரம்பிச்சு. இதுதான் மாடர்ன் யூஎஃப்ஓ மெத்தலாஜியோடைய ஃபவுண்டேஷன், அடித்தளம். ஒரு சைடில் ரியலாக கிளாஸிஃபை பண்ண டெக்னாலஜி, இன்னொரு சைடில் மக்களுடைய இமேஜினேஷன். இது ஓவர்லேப் ஆன போது உண்மை அந்த இடத்துல மறைய ஆரம்பிச்சிருக்கு. பென்டகனுடைய ரீசன்ட் ஃபைல்ஸ் இந்த ஹிஸ்டாரிக்கல் டென்ஷனை உண்டாக்கியிருக்கு. ஸோ நம்மளுடைய பிரெயின் நமக்கு தெரியாத அன்னோன் விஷயத்தை ப்ராசஸ் பண்ணுது. பயம் எப்படிங்கிறத அது ஒரு கதையாக சொல்லுது. சைலன்ஸ் எப்படின்ற ஒரு மீனிங்கை இது கிரியேட் பண்ணுது. இந்த கொஷின் ஆன்சர் ஏலியன்ஸை விட ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் லைஃப் கண்டுபிடிக்கப்படலாம். அது ஸ்டாட்டிஸ்டிக்கலாக இம்பாசிபிளாக இல்லை. யூனிவர்ஸ் அன்இமேஜினபிள், பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி, ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பிளானட். ஆனால் எவிடன்ஸ் ஸ்டாண்டர்டாக மட்டும்தான் இருக்கணும். அது ஒரு யூஎஃப்ஓ ஃபைல்ஸ் நமக்கு ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு கண்ணாடி மாதிரி. அதில் ஏலியன்ஸை விட மனிதன் அவங்களுடைய மனதையே அதிகமாக பார்க்க முடியும். ஒரு பிஎஸ்சிஸாக நம்ம இன்னும் நமக்கு தெரியாத விஷயத்த எப்படின்னு நினச்சி சில பயமான சில சிச்சுவேஷனை நம்மளாவே யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ காலப்போக்கில் நமக்கு இன்னும் பல விஷயங்கள் நமக்கு தெரியாமலே எக்ஸ்போஸ் ஆகலாம். ஸோ தொடர்ந்து இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.